இப்போ எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஆனஸ் careful clinical examination will be diagnostic in vast majority of the patients complaining of anal symptoms வந்துட்டு அவங்க எதை என்னால் சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பெயின் இருக்குது இல்லை இச்சிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி anal symptomஸோடு வரவங்களுக்கு எக்ஸாமினேஷன் பண்ணும். பட் இட் ரிக்வைர்ஸ் ஆனால் பேஷண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ஹூஸ் இன்ஃபார்ம்ட் ஆஃப் வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறதும் அண்ட் வந்துட்டு லைக் ப்ரைவேட்டாக ஒரு என்விரான்மெண்ட் மெயின்டைன் பண்ணும். அண்ட் சாப்ரான் ஃபார் வந்துட்டு செக்யூரிங் வந்துட்டு போத் பார்ட்டிஸ்க்காக வந்துட்டு சாப்ரான் இருக்கணும். குட் லைட் இருக்கணும். மோஸ்ட் காமன்லி பேஷண்ட் இஸ் எக்ஸாமின் இந்த லெஃப்ட் லேட்ரல் சிம்ஸ் பொசிஷனில். ஸோ இதான் சிம்ஸ் பொசிஷன். லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் வந்துட்டு எக்ஸாமின் வந்துட்டு பண்ணுவோம். லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் வித் பட்டெக்ஸ் வந்துட்டு ஓவர்லைங் த எட்ஜ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் கவுச்சை வந்துட்டு ஓவர்லை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வித் ஆக்சஸ் ஆஃப் த டார்ஸோ க்ராஸிங்காக வந்துட்டு இருக்கணும் ரேதர் தேன் பேரலல் வித் த எட்ஜ் ஆஃப் த கவுச்சு. ஸோ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு லைக் பேரலாக படுத்திருப்பாங்களே பட் அந்த மாதிரி இல்லாமல் க்ராஸிங்காக வந்துட்டு படுத்திருக்கணும். அண்ட் பட்டக் ரீஜன் வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல் ஓவர்லைங் எட்ஜாக வந்துட்டு இருக்கணும். ஆல்டர்னேட்டிவ்லி இன் யங்கர் பேஷண்ட்ஸில் வித் வந்து த ப்ரோன் ஜாக் நைஃப் ஆர் நீ எல்போ பொசிஷன். ஓகேங்களா. ஸோ ப்ரோன் பொசிஷனில் ஜாக் நைஃப் மாடல் ஆர் நீ எல்போ பொசிஷனில் வந்துட்டு யங்கர் பேஷண்ட்ஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். Now may be used. The examining couches should be of sufficient height to allow easy inspection and access for any necessary maneuvers. Like அந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கணும். The protective glove should be worn. ஸோ இது தவிர என்னது இது வந்துட்டு லித்தட்டமி பொசிஷன். ஓகேங்களா. லித்தட்டமி பொசிஷன். ஸோ ஆனஸை வந்துட்டு காமிக்க மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன எப்போ போல் எக்ஸாமினேஷன்னா இன்ஸ்பெக்ஷன்லேருந்து போகிறோம். ஸோ இன்ஸ்பெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு த பட்டெக்ஸ் ஆர் ஜென்ட்லி பார்ட்டட் டு அலோவ் வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஆனல் ரீஜன்லையும் வந்து பெரினியமும் பார்க்கறக்காக த ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி ஸ்கின் லீஷன்ஸ் வெதர் தே ஆர் கன்ஃபைன் டு த பெரினியம் ஆர் எவிடென்ட் எல்ஸ்வேர் ஆன் த ஜென்ரல் எக்ஸாமினேஷன். ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம் ஸ்கின் லீஷன்ஸ் வந்துட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸ்கின் லீஷன்ஸ் பார்க்குறோம். வெதர் வந்துட்டு தே கன்ஃபைன் டு ஸோ பெரினியமில் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் வந்துட்டு சொரியாசிஸ் லிச்சன் பிளானஸு இல்லை வந்துட்டு ஒரு ஜென்ரல் எக்ஸாமினேஷனில் வாட்ஸு கேண்டிடியாசிஸு லைக்கன் ஸ்க்ளீரோசிஸு எட்டட்ராஃபிகஸ் வெசிக்கல்ஸ் ஆஃப் ஹெட்பி சிம்ப்ளெக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெசிக்கல்ஸ் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரியோ இல்லை கேண்டிடியாசிஸ் லைக்கன் பிளானஸ் லைக்கன் ஸ்க்ளீரோசிஸ் எட்ராஃபிகஸு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்கின் லீஷன்ஸ் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இது தவிர ஆனல் லீக்கேஜ் வெதர் த ஆனஸ் வந்துட்டு இஸ் க்ளோஸ்டு இல்லாட்டினா பேட்டுலஸாக வந்துட்டு இருக்கா அந்த பொசிஷன் ஆஃப் த ஆனஸு பெரினியம் அட் த ரெஸ்ட்டில். ஸோ என்னென்ன பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஸ்கின் பார்த்தோம். அடுத்தது ஆனலில் லீக்கேஜ் ஆகுதா பார்க்குறோம். பொசிஷன் ஆஃப் த ஆனஸு ஆனஸ் அண்ட் பெரினியம் அட் ரெஸ்ட் அண்ட் ஆன் பேரிங் டவுனில் ஸ்லேட்டமே ரிவீல் வந்துட்டு ஸோ ஏதாச்சும் ப்ரொலாப்ஸ் ஆஃப் இருக்கா ஈவன் இந்த ரெக்டமே வந்துட்டு ப்ரொலாப்ஸ் ஆகலாம் இல்லை மேபி ஜஸ்ட் ஹெமராய்ட்ஸ் ஒரு ப்ரொலாப்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா. பெயின் ஆன் வந்துட்டு பார்ட்டிங் த பட்டெக்ஸ் வந்துட்டு இப்படி பட்டெக்ஸ் வந்துட்டு இப்படி செப்பரேட் பண்ணும் போதே பெயின் வந்துட்டு இருக்கலாம் ஆன் பார்ட்டிங் த பட்டெக்ஸ் பெர்ஹாப்ஸ் வந்துட்டு டுகெதர் வித் வந்துட்டு சென்டினல் டேக் டுகெதர் வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்துட்டு ஸோ இது வந்துட்டு ஸ்கின் டேக்னா லைக் ஸ்கின் அப்படியே வந்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்குன்னா இண்டிகேட் வந்துட்டு அண்டர்லைங்காக ஃபிஷர் வந்துட்டு இருக்கலாம். அண்ட் மே ஆல்சோ ப்ராம்ப்ட் த நீட் ஃபார் எக்ஸாமினேஷன் அண்டர் அனஸ்தீஷியா கொடுத்து டெஸ்ட்லூட் மோர் சஸ்பீஷியஸ் பேத்தாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவில் ரூல் அவுட் பண்ணுறதுக்கு அனஸ்தீஷியாவில் கொடுத்து நம்ம வந்துட்டு எக்ஸாமின் வந்துட்டு பண்ணோம். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். என்னென்னு பார்த்தோம் வெளியில் ஸ்கின் எப்படி இருக்குது ஏதாவது ஸ்கின் டேக்ஸ் ஏதாச்சும் இருக்கா பெயின் இருக்கா லைக் வென் செப்ரேட்டிங் அதுக்கப்புறம் வேறு என்ன லீக்கேஜ் ஏதாச்சும் இருக்காங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தோம். இப்போ வந்துட்டு டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் வித் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சேன் வித் அடிக்குவேட்டாக லூப்ரிகேட்டடாக இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் த சாஃப்ட் டிஷ்யூஸ் அரௌண்ட் ஆனஸ் ஆர் பால்பேட்டட் ஃபார் ஏதாச்சும் இன்டியூரேஷன் ஏதாச்சும் இருக்கா வலிக்குதா அண்ட் சப்குட்டேனியஸாக லீஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறோம். தி இண்டெக்ஸ் ஃபிங்கர் இஸ் தென் இன்ட்ரடியூஸ் ஜென்டலி. ஓகே. ஸோ ஆனஸை வந்துட்டு சாஃப்ட் டிஷ்யூஸ் அரௌண்ட் த ஆனஸ் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. இப்படி தொட்டு ஸோ ஏதாச்சும் இன்டியூரேஷன் இல்லை வலி இருக்கா இது முக்கியம் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன்.
இங்கே வலி இருக்கா, ஏதாச்சும் சப்குட்டேனியஸ் நாடில்ஸ் இருக்கா பார்க்குறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் இஸ் தென் இன்ட்ரடியூஸ் ஜென்ட்லி இன்டு த ஆனல் கெனால்குள்ளே போகிறோம் அலாங் த போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில். அது அப்பெக்ஸ் ஆஃப் த கெனாலில் த ஸ்லிங் ஆஃப் த பியூபோரெக்டாலிஸ் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம், ஆனோரெக்டல் ரிங்காக ஃபீல் பண்ணலாம். இஸ் ஃபெல்ட்டு மோஸ்ட்லி போஸ்டீரியர் லேட்டரலாகவும் ஃபீல் ஆகலாம். அந்த சூப்ரா லெவேட்டர் இன்டியூரேஷன் ஃபீல்ஸ் வந்துட்டு அதுக்கும் மேலே லைக் இந்த சூப்ரா லிவேட்டராக இருக்கக்கூடிய இன்டியூரேஷன் வந்துட்டு போனி ஹார்டாக ஃபீல் ஆகும். அண்ட் இஸ் மோர் ஈஸிலி அப்ரிஷியேட்டட் யூனிலேட்டரலாக இருக்கும் போது லைக் நல்லாவே லைக் ஒரு சைடாக படுத்துக்கும் போது நல்லா ஃபீல் ஆகும். இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வித் இட்ஸ் மீடியன் சல்கஸ் வந்துட்டு கேன் பி பால்பேட்டட் ஆன்டீரியர்லி. ஸோ ஆன்டீரியராக ஸோ போஸ்டீரியராக பார்த்தோன்னா அந்த ஆனோரெக்டல் ரிங் ஸோ அந்த பியூபோரெக்டல்ஸ்னால அதெல்லாம் ஃபீல் ஆகும். பட் ஆன்டீரியராக பால்பேட் பண்ணும்போது ப்ரோஸ்டேட் கிளாண்டோட மீடியன் சல்கஸ் வந்துட்டு ஃபீல் ஆகும் இன் மேல் பேஷன்ஸ். இன் ஃபீமேல் பேஷன்ஸில் யூட்ரைன் சர்விக்ஸ் வந்துட்டு கேன் பி பால்பேட்டட். ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து எனி டிஸ்டல் இல்லை இன்ட்ரா ரெக்டலாவோ இல்லை இன்ட்ரா ஆனலாவோ எக்ஸ்ட்ரா லூமினல் மாஸ் வந்துட்டு ரெக்கார்ட். ஓகே, ஸோ டிஸ்டலாக ரெக்டம்குள்ளே ஏதாச்சியோ இல்லை இன்ட்ரா ஆனலாவோ இல்லாட்டி எக்ஸ்ட்ரா லூமினல் மாஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிடும். ஸ்பிங்டரோட லென்த்து ரெஸ்டிங் டோன் எப்படி இருக்குது, அந்த வாலண்டியாக ஸ்குவீஸ் வந்துட்டு அசிஸ்ட். ஸோ என்னெல்லாம் பார்க்குறோம், அந்த ஸ்பிங்டரோட லென்த் எவ்வளோ இருக்குது, அந்த ரெஸ்டிங்காக டோன் எவ்வளோ இருக்குது, வாலண்டரி ஸ்குவீஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்குறோம். அண்ட் வித்ராவல் த எக்ஸாமினிங் ஃபிங்கர் இஸ் இன்ஸ்பெக்டர் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸோ மியூக்கஸ் ஏதாச்சும் இருக்கா, பிளட் இருக்கா, பஸ் இருக்கா, அண்ட் ஸ்டூலோட கலருக்காகலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ அகெயின் டிஜிட்டல் ரெக்டைல் எக்ஸாமினேஷன் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், அடிக்குவேட்டாக வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை லூப்ரிகேட் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஆனஸ் வந்துட்டு பால்பேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இன்டிரேஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, லீஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா, டெண்டர்னஸ் இருக்கா. அதுக்கப்புறம் உள்ள ஆனல் கனாலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். போஸ்டீரியர் ஆஸ்பெக்டில் அந்த ஆனோரெக்டல் ரிங்கை பால்பேட் பண்ணுறோம். ஸோ சூப்ரா லெவேட்டராக கூட இன்டியூரேஷன் போனி ஹார்டாக ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் ஆன்டீரியராக பார்த்தோன்னா போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த மீடியன் சல்கஸ் ஆஃப் த ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஃபீல் ஆகும். இஃப் இட் இஸ் அ மேல், ஃபீமேல்னா யூட்ரைன் சர்விக்ஸ் ஃபீல் ஆகும். அப்புறம் வேறு ஏதாச்சும் உள்ள ஏதாச்சும் மாஸ் ஏதாச்சும் இருக்கா அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் ஸ்பிங்டரோட லென்த்து, டோன், ரெஸ்டிங் டோனு, வாலண்டரி ஸ்குவீஸ் எல்லாம் பார்க்குறோம். அடுத்து விட்ராவல் அப்போ ஃபிங்கரில் லைக் ஏதாச்சும் மியூக்கஸோ இல்லை பஸ்ஸோ இல்லை ஏதாச்சும் பிளட் ஸ்டெயின்ஸோ இல்லை இருக்கான்னு பார்க்குறோம். ஸ்டூலோட நார்மல் கலர் என்ன அது வந்துட்டு பார்க்குறோம். அடுத்தது ப்ராக்டோஸ்கோப்பி. ஸோ ப்ராக்டோஸ்கோப்பி அப்புறம் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் இது ரெண்டும் சேர்த்து தான் வந்துட்டு ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ராக்டோஸ்கோப்பி பெர்ஃபார்ம் வித் பேஷண்ட் இந்த சேம் பொசிஷன், அதே லெஃப்ட் லேட்டரல் சிம்ஸ் பொசிஷன் இல்லாட்டினா நீ எல்போ பொசிஷன் ஒரு ஜாக் நைஃப் பொசிஷன். ஸோ அதே இதில் தான் ஆல்சோ டீட்டெயில் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த நல்லா டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் ஆஃப் த டிஸ்டல் ரெக்டமும் அந்த ஆனல் கெனால. ஸோ இது பாருங்கள் வேரியஸ் டைப் ஆஃப் ப்ராக்டோஸ்கோப்ஸ் இது எல்லாமே. திஸ் இஸ் அ ப்ராக்டோஸ்கோப், இது ப்ராக்டோஸ்கோப் தான், இதுவும் ப்ராக்டோஸ்கோப் தான். ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன் அந்த கஸ்கோஸ் பைவால் ஸ்பெக்லம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ராக்டோஸ்கோப் தான். இது கிட்டத்தட்ட ராக்கெட் அட்டை இருக்குது, இது கன் அட்டை இருக்குது, ஷிகா இது ராக்கெட்டு. ஓகேங்களா, இது வந்துட்டு லைக் குல்ஃபி ஐஸ்கிரீம் ஏதோ இப்படி பிடிச்ச மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, ஸோ மைனர் ப்ரொசீஜர்ஸ் கேன் பி கேரிட் அவுட் த்ரூ திஸ். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கூட நம்ம வந்துட்டு மைனர் ப்ரொசீஜர்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ டயக்னோஸ்டிக்காக இல்லாமல் ப்ரொசீஜர் பண்ணுறக்குள்ள எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹெமராய்ட்ஸ்க்காக இப்போ இன்ஜெக்டிங் ஆர் பேண்டிங் மூலமாக அண்ட் பயாப்சி எடுக்கிறதுக்கலாம் யூஸ்ஃபுல்லாக. ஆஸ்கிங் த பேஷண்ட் டு பேர் டவுன் ஆன் அ ஸ்லோ வித்ராவல் ஆஃப் த ப்ராக்டோஸ்கோப் ரிவியில் வந்துட்டு டிசெண்டிங்காக இன்டர்செப்ஷன். ஸோ வந்துட்டு லைக் ப்ராக்டோஸ்கோப்பை லைக் ஸ்லோவாக வித்ரா பண்ணும்போது பேர் டவுன் பண்ணுறது வந்துட்டு டிசெண்டிங்காக இன்டர்செப்ஷன் ஆகிறத வந்துட்டு மேபி ரிவீல் கூட வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் யூஸ். ஸோ இன்ஸ்பெக்ஷன் டீட்டெயிலாக இன்ஸ்பெக்ட் வந்துட்டு பண்ணுறதுக்கு மைனர் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஹெமராய்டோட ட்ரீட்மெண்ட்காக பை இன்ஜெக்ஷன் மூலமாக அதெல்லாம் பயாப்சி எடுக்கிறதுக்காக அண்ட் இன்டர்செப்ஷன் டிசெண்டிங் இன்டர்செப்ஷன்லாம் பார்க்குறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது சிக்மாய்டோஸ்கோப்பி. ஸோ ஆல் த சிக்மாய்டோஸ்கோப்பி ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ரெக்டம்காக மட்டும்தான் இருக்கிற மாதிரினாலும் இட் ஷுட் பி ஆல்வேஸ் கேரிட் அவுட். ஈவன் ஆனலீஷன் சஸ்பெக்ட் பண்ணும்போது ஒரு சிக்மாய்டோஸ்கோப்பி பண்ணும். ரெக்டல் பேத்தாலஜி லைக் வந்துட்டு கோலைட்டிஸ் இருக்குது ஆர் கார்சினோமா இருக்குது இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அசோசியேட் வித் அன் ஆனல்லே ஒரு லீஷன் வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் ஹெமராய்ட்ஸு இல்லை ஃபிஷஸோடு இருக்கும். நாட் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ரெக்டல் பேத்தாலஜி இஸ் ஃபவுண்ட் தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆனல் லீஷன் விச் ரிக்வயர்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக ரெக்டலில் வந்துட்டு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்குது ஆனால் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் தேவையான அளவுக்கு சீரியஸ்னஸில் இருக்குது அப்படின்னா ஆனல் பேத்தாலஜி கூட சேர்ந்து தான் வந்துட்டு வருங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் ஆஃப் ஆனல் கனால் ரெக்டல் எக்ஸாமினேஷன் இஸ் எசென்ஷியல் ஃபார் எனி பேஷண்ட் வித் ஆனோரெக்டல் ஆர் பவுல் சிம்டம்ஸ். If you do not put your finger in, you might put your foot in it. Okay, so proctosigmoidoscopy is essential in any patient
இல்லை வித் வந்து பவல் சிம்டம்ஸ் இருக்கவங்க, பர்டிகுலர்லி இஃப் தேர் இஸ் ரெக்டல் ப்ளீடிங் இருக்கவங்கள அட்லீஸ்ட் வந்துட்டு லைக் ப்ராக்டோஸ்கோப்பியோ சிக்மாய்டோஸ்கோப்பியோ